வெல்கம் டு அருணா உமன்ஸ் வேர். ஒரு சிஸ்டர் கழுத்து குறையுது அளவு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கழுத்தை வரைகிறதுல கொஞ்சம் கம்மிப்படுத்திட்டா அதே மாதிரி இருக்கும். இல்லை பின்னு போட்டுருங்க. எப்போவுமே பின்னு போட்டு கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டு பார்த்து பின்னு போட்டு வெட்டினீங்கன்னா வித்தியாசம் வராது. அதுக்கும் குறையா வந்துருச்சு அப்படின்னா முதல்லையே அதை பார்த்துருங்க. சட்டையை வச்சு பார்த்துட்டு கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கழுத்தை லைட்டாக வரைஞ்சதை கொஞ்சம் அகலப்படுத்துனீங்கன்னா சரியாக போயிடும். கொடுத்தாருக்காங்களோ ப்ளவுஸு, இது நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு தெரியறதுக்கு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வரணும். அதுதான் இது அவங்க கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற துணியில் ஸ்லீவ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற துணியில் என்ன செய்யுங்க, இது இப்படி இழுத்து பாருங்க. கிராஸு இது பேக்கு இது அப்படியே வரைஞ்சிக்கிறேன். மார்க் பண்ணிடுங்க. அப்படியே இதுல இருந்து ஒரு அரை இன்ச்சு கொஞ்சம் நம்ம டாட்டு பிடிக்கணும். அதுக்காக ஒரு அரை இன்ச்சு அது கொஞ்சம் தள்ளி ஒரு நேர் போட்டுறணும். அதே மாதிரி இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு அதுலேயும் ஒரு கோடு போட்டு நேர் கட்டிங் போட்டிங்கன்னா இதை இப்படி மடக்க தேவையில்லை, இதை அப்படியே வச்சிடணும். இது நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் போடுறதுனால இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளடக்கி கோடு போட்டுக்கிட்டு இதை எடுத்துடணும். இப்போ இது ஸ்டிச்சிங் லைன் தான். கட்டிங் நம்ம இப்போ போடும் போது தள்ளி போடணும். இவங்களோட நெக்கு இதே தான். இவங்களோட நெக்கு இருக்கு பாருங்க, இந்த சைடு நெக்கு எடுக்கக்கூடாது. இதை நம்ம இழுத்து மாட்டுவோம். இந்த பக்கம் கழுத்து எடுத்தால் கழுத்து நல்லா இருக்காது. அதனால நம்ம இந்த மாற்ற கொக்கி இருக்குல்ல, அந்த பக்கம் உள்ளதை தான் நம்ம கழுத்து எடுக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டா அவங்களோட நம்ம டேப்பு எதுவுமே எடுக்காம பண்றோம். இல்லைன்னா டேப்ல அளந்து பண்ணிடலாம். கரெக்டாக வருது பாருங்க. இந்த தையல் வந்திருக்கிறதுக்கு நம்ம இது 1/4 இன்ச்சு உள்ளடக்கி குறிச்சோம்னா இது கரெக்டாக இருக்குது பாருங்க. அந்த அளவு அவ்வளோதான். இவங்களோட கழுத்தை இதே மாதிரி இழுக்காம இந்த சைடில் இந்த ஆம்கோல் இருக்கு பாருங்க, இதை அந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு இதையும் அதே மாதிரி உங்க கழுத்து அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி உங்க கழுத்து இது மடக்கிறது இருக்கும். கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி அந்த அளவு வித்தியாசமே வராது, வந்துடும். கழுத்து ஷோல்டர் இறங்குறது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இப்படி இதை மாதிரி தைச்சோம்னா வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம டாட்டு குறிக்கணும்ல, டாட்டு குறிக்கிறதுக்கு இந்த இதை எடுத்துக்கிறோம். கொக்கி பக்கம் எடுத்துக்கிறோம். மாற்ற கொக்கி பக்கம் இதை எடுத்துட்டு இதை வச்சு பாருங்க. இதுலையுமே நம்ம என்ன செய்வோம், உள்ள மடக்குவோம். அதனால இங்கனக்குள்ள குறிக்க கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு நகட்டியே இதை வைக்கணும். வச்சுட்டு இந்த அளவு இங்கே குறிச்சிருக்காங்கல்ல, இது வரையும் 1/4 இன்ச்சு பிடிப்போம். இந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் எந்த அளவு தையல் வந்திருக்கு, இதுலயும் அதே மாதிரி இந்த மார்க்கு. அப்புறம் இது சென்டர் டாட்டு. இது நம்ம கழுத்து பகுதி.
இது வந்து இந்த பகுதி கீழே உள்ள டாட்டுக்கு உள்ள கீழே உள்ள பகுதி. அடுத்து நம்ம இதில் வந்து 1/2 இன்ச்சு விட்டோம்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டால் 1/4 இன்ச்சு. மேலெல்லாம் நம்ம என்ன அளவு விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு 1/2 இன்ச்சு. இதுதான் இது ஃப்ரெண்டில் உள்ளதுக்கு சரியாக போயிடுச்சு. டேப்பே எடுக்காமல் சொல்கிறதுக்காக நான் இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நம்ம டேப்பை வச்சு அளந்து விடுறதா நம்ம விட்டுருவோம். ப்ளவுஸை வச்சுட்டு மட்டும் இதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை குறிச்சிடணும். அப்புறம் நம்ம வந்து இந்த இது சென்டர் டாட்டு குறிக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முனைய வரையும் பிடிச்சிக்கிறணும். இது முனை வரையும் பிடிச்சிட்டு இதுலேயும் சென்டரு இதுலேயும் முனை பிடிச்சிட்டு இந்த இதில் இருந்து எங்கன இருக்கோ ரொம்ப இழுக்கக்கூடாது, ஏன்னா இது கிராஸு, இழுக்கக்கூடாது. இந்த அளவை குறிச்சிருங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நீளம் அதை குறிச்சிருங்க. அதுக்கப்புறம் இடுப்பு பக்கம் அகலத்துக்கு இதே மாதிரி தான். இது வந்து கட்டிங் லைனு, நம்ம இங்கேருந்தே கொண்டு வந்திருக்கோம். ஸ்டிச்சிங் லைனு, அப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைனு, அப்புறம் வந்து ஒரு தையல், இது கட்டிங் லைனு, இது ஸ்டிச்சிங் லைனு, இது கட்டிங் லைனு. இதை குறிச்சுக்கிறணும். குறிச்சிட்டு இப்போ ஜாயிண்ட் போட்டுருங்க. இதோட முடியலை. இதை நம்ம வந்து அவுட்லைன் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சாப்பீஸில் குறிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக திக்காக கோடு இருந்தால் ஒரு முன்ன பின்ன வந்துடும். அதனால் இதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். இது என்ன செஞ்சுருக்காங்க, 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உள்ளுக்க மடக்கியிருக்காங்கல்ல, அதனால் நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து மடக்கிற பகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை குறிக்கணும். இதை பாருங்க, அது கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்படி குறிக்கணும். தையல் வர்றதை குறிச்சிட்டு இந்த 2 அளவு இருக்குல்ல, அது எவ்வளவோ அதை இங்கிட்டு குறிக்கணும். சென்டர் கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ சென்டர் குறிச்சிட்டோம். அதுக்கு அடுத்து அவங்களுக்கு அகலம், இடுப்பு அகலம், இந்த பகுதியை குறிக்கணும். ஒவ்வொருத்தவர்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும், ஒவ்வொருத்தவர்களுக்கு அப்படி இருக்காது. கொஞ்சம் ஒரு பக்கம் முன்ன பின்ன இருக்கும். இந்த அளவு மாறுபடும் அதனால் 2 பக்கமும் வச்சு நம்ம பார்த்துக்கிறணும். இந்த மடக்கு பகுதியிலேருந்து இந்த மடக்கு பகுதி இன்னும் குழம்பாமல் இருந்துச்சுன்னா நான் உள்ளுக்கு இருந்தே சொல்லித்தரேன். இந்த இருக்கு பாருங்க, டாட்டு குறிச்சிக்கோம்ல, அதையும் இதையும் இப்படி வச்சு குறிச்சுப்பாரு. இந்த டாட்டு பிடிச்சதையும் இந்த பிடிச்சதையும் இது 2ஐயும் வச்சு இங்கே தான் வருது. இன்னொரு இதையும் செக் பண்ணிக்கிறணும், இன்னொரு பக்கமும் செக் பண்ணிக்கிறணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு ரெண்டுமே வேறு வேறு வரும். முக்கால்வாசி ஒன்று போல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால் இதையும் பார்த்துக்கிறணும். இவங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நம்ம இதை வந்து இப்போயே அவசரப்பட்டு வெட்டிடக்கூடாது. நம்ம தைக்கும் போது என்ன செய்யும், இப்போ இந்த இது போக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, நம்ம இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சோம். அதனால் இப்போயே நம்ம இந்த இது போதும்னு வெட்டிடக்கூடாது. இதை அப்படியே நம்ம வச்சுக்கிறணும். லாஸ்ட்டாக கடைசியில் தான் இதெல்லாம் வெட்டிக்கிறணும். இதை தான் நம்ம குறிச்சுக்கிறணும், கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கனக்குள்ள இந்த டாட்டை குறிச்சிட்டோம், இந்த டாட்டும் குறிச்சிட்டோம். இதை என்ன செய்யணும், இது எவ்வளோ வந்திருக்கு அதையும் பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள டாட்டு மாதிரியே தான் அதுவும் வரும். இந்த இது வந்து நம்ம மடக்கு பகுதியை விட்டுட்டோம். இதில் இருந்து இது எவ்வளோவுக்கு குறிச்சிருக்காங்க இங்கே இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி
அப்புறம் இந்த டாட்டு பிடிக்கிறது. இந்த ஆம்கோல்ல இருந்து, இந்த ஆம்கோல் பிடிச்சிருக்கோம்ல, இந்த ஆம்கோல்ல இருந்து எங்கன்னா வந்திருக்கு டாட்டு இடம், இங்கிட்டு வந்திருக்கு ஒரு இது, இன்னொரு இது, 2 இது குறிக்கணும். சென்டர் கரெக்டாக வருதா? அவங்க நம்ம அளவு குறிச்சாலும் வரும் பாருங்க, அதே மாதிரி இதில் வந்துருச்சு பாருங்க. இந்த அளவு வந்து இந்த நீளத்தையும் நம்ம பார்த்துக்கிடலாம். இதை நம்ம இப்போ கொஞ்சம் 1/4 இன்ச்சு குடஞ்சி கொண்டு வரணும் இப்படி. அப்போ அந்த 1/4 இன்ச்சு எங்கிட்ட மடக்கிட்டு மிச்சத்தை பார்க்கணும். இதிலிருந்து இது வரையும் இந்த அளவையும் குறிச்சுக்கிறணும். அவங்களோட இது இந்த அளவு 1.75 2 இன்ச்சுக்கிட்ட இவங்களுக்கு அவங்க கஸ்டமர் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதை மாதிரி தான் நம்ம தைச்சி கொடுக்கணும். கழுத்துக்கு அங்கிட்டு நம்ம இது வந்து ஸ்டிச்சிங் லைனில் தான் நம்ம அளவு எடுத்திருக்கோம். அப்போ கட்டிங்கு இதில் கட் பண்ணிடக்கூடாது. இதில் கொஞ்சம் தள்ளி இது வளைவை இதை கொண்டு அப்படியே கொஞ்சம் 1/4 இன்ச்சு தள்ளி வளைச்சு குடஞ்சி, 2 இல்லை 2 வரையும் குடஞ்சிடக்கூடாது. இந்த இடத்துல மட்டும்தான் இப்படி வளைவாக குடையணும். அதே மாதிரி தையல் வர்றதை நீங்கள் அடையாளப்படுத்திக்கிட்டீங்கன்னா எந்த மாற்றமுமே வராதுங்க. நான் தச்சு கொடுக்குறத இப்படி தான் தச்சு கொடுப்பேன். இது வந்து இப்படி வளைவாக தான் வரும். ஒன்றும் இதை வெட்டிடக்கூடாது. இது 2ஐயும் இப்படி நேராக வச்சுக்கிட்டு இந்த அதில் தான் அறுக்கப்படணும். நேராக வச்சு இது வந்து கிராஸாக நம்ம எடுத்தோம்ல, அதனால் அந்த மாதிரி துயிர் வரும். இதை நம்ம இப்படி வச்சுக்கிட்டு இப்போ இதில் இன்னொரு திருத்தமும் பார்த்தீங்கன்னா, இது இப்படி வச்ச பிறகு நம்மளோட லென்த்து இதை இன்னொரு தடவை குறிச்சு ஒரு 1/4 இன்ச்சு உள்ளடங்கி வந்துடும். இப்படி வரும். ஒரு புள்ளி வித்தியாசம். நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் பண்ணையில் ஒரு புள்ளி, இதை விட ஒரு புள்ளி மேலே ஏறி இருக்கு. அதை கவனித்து போட்டுக்கிறேன். முடிஞ்சு ஃப்ரண்டு, இது வந்து பேக்கு, இது வந்து ஸ்லீவு. இப்போ வந்து பட்டி எடுக்கணும். அடுத்து பட்டி இந்த அகலம் இருக்கு. இந்த அளவை குறிச்சுக்கிடணும். இது அங்கே நம்ம அளவு. இதை எப்படி வச்சுக்கோங்க. இது எப்படி ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு கோடு போட்டுக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு இருக்கிற மாதிரி. அவங்க அதிகமாக குடையில 1/4 இன்ச்சு போல தான் அப்படி அவங்களுக்கு குறைஞ்சிருக்காங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு 3/4 இன்ச்சு வரையும் வரும்.
இடத்துல தான் அவங்களுக்கு கொஞ்சம் குறையிற மாதிரி வருது. இதே அளவு தான் நம்ம இப்படி போட்டு நம்ம எப்படி தையல் கட்டிங் லைன் போடுவோமோ அதே மாதிரி இந்த இடம் மட்டும் அவங்களுக்கு மாற்றணும். எனக்குள்ளே வந்து நிப்பாட்டிடக்கூடாது. நிப்பாட்டினீங்கன்னா எனக்குள்ளே தூக்குன மாதிரி வந்துடும். இவ்வளோதான், ஒரு 1/4 இன்ச்சு கிட்ட தான் இவங்களுக்கு குறையிற மாதிரி இருந்திருக்கு. அப்புறம் இது ரெண்டையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டுட்டு லைட்டாக எனக்குள்ளே வந்து கூர்மை வராமல் இப்படி ரவுண்டாக கொடுக்குற மாதிரி லைட்டாக எனக்குள்ளே எப்படி பண்ணிக்க, இப்படி வளைவு கொடுக்குற மாதிரி லைட்டாக கட் பண்ணிக்க. இது தெரியறதுக்காக, ஃப்ரெண்டை தெரியறதுக்காக இங்கேயும் அடையாளம் பண்ணி இது ஈவனாக இருக்கிறதுக்கு இதையும் கட் பண்ணிடுறேன். ஸ்லீவ் வரைஞ்சிட்டோம். ஸ்லீவ் எடுத்து முடிச்சு இப்போ கொடுத்தா இருக்காங்களோ ப்ளவுஸு, இது வந்து நேர் கட்டிங்காக கிராஸ் கட்டிங்கான்னு தெரியறதுக்கு இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி வந்துடும். அதுதான் இது அவங்க கிராஸ் கட்டிங்கில் போட்டிருக்காங்க. அப்போ நம்மளும் அதே மாதிரி மிச்சம் இருக்கிற துணியில், இந்த ஸ்லீவ் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிற துணியில் என்ன செய்யுங்க, இந்த இதை இப்படி இழுத்து பாருங்கள் கிராஸு. இதை பேக்கு இது அப்படியே வரைஞ்சிக்கிற வேண்டியது. மார்க் பண்ணிடுங்க அப்படியே. இதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கொஞ்சம் நம்ம டாட்டு பிடிக்கணும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு அது கொஞ்சம் தள்ளி ஒரு நேர் போட்டுறணும். அதே மாதிரி இந்த இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடக்கிக்கிறேன். மடக்கிட்டு அதுலேயும் ஒரு கோடு போட்டு நேர் கட்டிங் போட்டிங்கன்னா இதை இப்படி மடக்க தேவையில்லை, இதை அப்படியே வச்சிடணும். இது நம்மளுக்கு கிராஸ் கட்டிங் போடுறதுனால இது ஒரு 1/4 இன்ச்சுக்கு உள்ளடக்கி கோடு போட்டுக்கிட்டு இதை எடுத்துடணும். இப்போ இது வந்து ஸ்டிச்சிங் லைனு தான். கட்டிங் நம்ம இப்போ போடும் போது தள்ளி போடணும். இவங்களோட நெக்கு இதே தான், இவங்களோட நெக்கு இருக்கு பாருங்க, இந்த சைடு நெக்கு எடுக்கக்கூடாது. இதை நம்ம இழுத்து மாட்டுவோம். இந்த பக்கம் கழுத்து எடுத்தால் கழுத்து நல்லா இருக்காது. அதனால நம்ம இந்த மாற்ற கொக்கி இருக்குல்ல, அந்த பக்கம் உள்ளதை தான் நம்ம கழுத்து எடுக்கணும். இப்படி வச்சுட்டு கரெக்டாக அவங்களோட நம்ம டேப்பு எதுவுமே எடுக்காமல் பண்ணுறோம். இல்லைன்னா டேப்பில் அளந்து பண்ணிடலாம். கரெக்டாக வருது பாருங்கள். இந்த தையல் வந்திருக்கிறதுக்கு நம்ம இது 1/4 இன்ச்சு உள்ளடக்கி குறிச்சோம்னா இது கரெக்டாக இருக்குது பாருங்கள் இந்த அளவு. அவ்வளோதான். இவங்களோட கழுத்தை இதே மாதிரி இழுக்காமல் இந்த சைடில் இந்த ஆம்கோல் இருக்குது பாருங்கள், இதை அந்த பக்கமாக தள்ளி விட்டுட்டு இதையும் அதே மாதிரி உங்கள் கழுத்து அதில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி. உங்கள் கழுத்து இது வந்து மடக்கிறது இருக்கும், கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி அந்த அளவு வித்தியாசமே வராது, வந்துடும். வந்துச்சா? கழுத்து ஷோல்டர் இறங்குறது அப்படிங்கிற பிரச்சனையெல்லாம் இப்படி இதை மாதிரி தைச்சோம்னா வராது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம டாட்டு குறிக்கணும்ல, டாட்டு குறிக்கிறதுக்கு இந்த இதை எடுத்துக்கிறோம்.
கொக்கி பக்கம் எடுத்துக்கிறேன், மாற்ற கொக்கி பக்கம் எடுத்து இதை எடுத்துட்டு இதை வச்சு பாருங்கள். இதுலேயுமே நம்ம என்ன செய்வோம், உள்ள மடக்குவோம். அதனால் இங்கனக்குள்ளே குறிக்கக்கூடாது, ஒரு 1/4 இன்ச்சு நகட்டியே இதை வைக்கணும். வச்சுட்டு இந்த அளவு இங்கே குறிச்சிருக்காங்கல்ல, இது வரையும் 1/4 இன்ச்சு பிடிப்போம். இந்த 1/4 இன்ச்சுக்கு மார்க்கு. அதுக்கப்புறம் இது ரெண்டும் எந்த அளவு தையல் வந்திருக்கு, இதுலேயும் அதே மாதிரி இந்த மார்க்கு. அப்புறம் இது வந்து சென்டர் டாட்டு. இது வந்து நம்ம கழுத்து பகுதி. இது வந்து இந்த பகுதி கீழே உள்ள டாட்டுக்கு உள்ள கீழே உள்ள பகுதி. அடுத்து நம்ம இதில் வந்து 1/2 இன்ச்சு விட்டோம்னா 1/2 இன்ச்சு, 1/4 இன்ச்சு விட்டால் 1/4 இன்ச்சு. மேலெல்லாம் நம்ம என்ன அளவு விட்டுருக்கோமோ அதே அளவுக்கு 1/2 இன்ச்சு. இதுதான் இது ஃப்ரெண்டில் உள்ளதுக்கு சரியாக போயிடுச்சு. டேப்பே எடுக்காமல் சொல்கிறதுக்காக நான் இப்போ இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நம்ம டேப்பை வச்சு அளந்து விடுறதான் நம்ம விட்டுருவோம். ப்ளவுஸை வச்சுட்டு மட்டும் இதை இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இதை குறிச்சிடணும். அப்புறம் நம்ம வந்து இந்த இது சென்டர் டாட்டு குறிக்கணும்ல, அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த முனைய வரையும் பிடிச்சிக்கிறணும். இது முனை வரையும் பிடிச்சிட்டு இதுலேயும் சென்டரு இதுலேயும் முனை பிடிச்சிட்டு இந்த இதில் இருந்து எங்கன இருக்கோ ரொம்ப இழுக்கக்கூடாது, ஏன்னா இது கிராஸு, இழுக்கக்கூடாது. இந்த அளவை குறிச்சிருங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நீளம் அதை குறிச்சிருங்க. அதுக்கப்புறம் இடுப்பு பக்கம் அகலத்துக்கு இதே மாதிரி தான். இது வந்து கட்டிங் லைனு, நம்ம இங்கேருந்தே கொண்டு வந்திருக்கோம். ஸ்டிச்சிங் லைனு. அப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் லைனு. அப்புறம் வந்து ஒரு தையல், இது கட்டிங் லைனு, இது ஸ்டிச்சிங் லைனு, இது கட்டிங் லைனு. இதை குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இப்போ ஜாயிண்ட் போட்டுருங்க. இதோட முடியலை. இதை நம்ம வந்து அவுட்லைன் தான் கொடுத்துருக்கோம். அப்புறம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த சாப்பீஸில் குறிக்கிறேன், கொஞ்சம் அதிகமாக திக்காக கோடு இருந்தால் ஒரு முன்ன பின்ன வந்துடும். அதனால் இதையும் நம்ம ஒரு தடவை செக் பண்ணிக்கிறோம். இது என்ன செஞ்சுருக்காங்க, 1/2 இன்ச்சோ 1/4 இன்ச்சோ உள்ளுக்க மடக்கியிருக்காங்கல்ல, அதனால் நம்ம என்ன செய்யணும், இதில் வந்து மடக்கிற பகுதியை விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை குறிக்கணும். இதை பாருங்க, அது கரெக்டாக வருதான்னு பார்க்கணும். இப்படி குறிக்கணும். தையல் வர்றதை குறிச்சிட்டு இந்த 2 அளவு இருக்குல்ல, அது எவ்வளவோ அதை இங்கிட்டு குறிக்கணும். சென்டர் கரெக்டாக இருக்கா? அதே மாதிரி இந்த பக்கமும். இப்போ சென்டர் குறிச்சிட்டோம். அதுக்கடுத்து அவங்களுக்கு அகலம், இடுப்பு அகலம், இந்த பகுதியை குறிக்கணும். ஒவ்வொருத்தவர்களுக்கு ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கும், ஒவ்வொருத்தவர்களுக்கு அப்படி இருக்காது. கொஞ்சம் ஒரு பக்கம் முன்ன பின்ன இருக்கும். இந்த அளவு மாறுபடும் அதனால் 2 பக்கமும் வச்சு நம்ம பார்த்துக்கிறணும். இந்த மடக்கு பகுதியிலேருந்து இந்த மடக்கு பகுதி இன்னும் குழம்பாமல் இருந்துச்சுன்னா நான் உள்ளுக்கு இருந்தே சொல்லிட்டேன். இந்த இருக்கு பாருங்க, டாட்டு குறிச்சிக்கோம்ல, அதையும் இதையும் இப்படி வச்சு குறிச்சுப்பாரு. இந்த டாட்டு பிடிச்சதையும் இந்த பிடிச்சதையும் இது 2ஐயும் வச்சு இங்கே தான் வருது. இன்னொரு இதையும் செக் பண்ணிக்கிறேன், இன்னொரு பக்கமும் செக் பண்ணிக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கு ரெண்டுமே வேறு வேறு வரும். முக்கால்வாசி ஒன்று போல் இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால் இதையும் பார்த்துக்கிறேன். இவங்களுக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கு நம்ம இதை வந்து இப்போயே அவசரப்பட்டு வெட்டிடக்கூடாது. நம்ம தைக்கும் போது என்ன செய்யும், இப்போ இந்த இது போக ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது. ஏன் இது எக்ஸ்ட்ரா இருக்குன்னா, நம்ம இங்கே 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சோம். அதனால்
இப்போயே நம்ம இந்த இது போதும்னு வெட்டிடக்கூடாது. இதை அப்படியே நம்ம வச்சுக்கிறணும். லாஸ்ட்டாக கடைசியில் தான் இதெல்லாம் வெட்டிக்கிறணும். இதை தான் நம்ம குறிச்சுக்கிறணும், கரெக்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இங்கனக்குள்ள இந்த டாட்டை குறிச்சிட்டோம், இந்த டாட்டும் குறிச்சிட்டோம். இதை என்ன செய்யணும், இது எவ்வளோ வந்திருக்கு அதையும் பார்த்துட்டிங்கன்னா இதில் உள்ள டாட்டு மாதிரியே தான் அதுவும் வரும். இந்த இது வந்து நம்ம மடக்கு பகுதியை விட்டுட்டோம். இதில் இருந்து இது எவ்வளோவுக்கு குறிச்சிருக்காங்க இங்கே இருக்குது. இதுலேயும் அதே மாதிரி பட்டி அப்படியே வைங்க. எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, இதை இப்படி மடக்கிக்கலாம். இந்த தையலை அதே மாதிரி இங்கனக்குள்ள சென்டர் இடத்துல அதே மாதிரி செய்யணும். முடிகிற இடத்துல எனக்குள்ள அப்போ பத்தலை ஒட்டு இங்கே இப்படி கொடுக்க முடியாது. அப்போ வேற இடத்துல இங்கிட்ட இருந்து பார்ப்பேன். அதே தாங்க, இந்த தையல் இருக்கிற இடத்த இப்படி சாய்ச்சிக்கோங்க. அப்புறம் இங்கே டாட்டு பிடிச்ச இடத்தையும் இப்படி மடக்கி வச்சு அங்கே ஒரு அடையாளப்படுத்திக்கோங்க. திருப்பி இந்த பக்கமும் கரெக்டாக இருக்குது. இவங்களுக்கு வந்து வளைவெல்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. ஒவ்வொருத்தர்களுக்கு இப்படி வளைச்சி வந்திருக்கோம். இவங்க இப்படி ஸ்ட்ரெயிட்டாக தான் போடுவாங்க போல். நம்மளும் அதே மாதிரி செய்ய போகிறோம். லைட்டாக தான் வளைஞ்ச மாதிரி இருக்குது. பார்க்குறதுக்கு நேராக இருக்குது. ஒரு 4 இன்ச்சு வளைவு தான் இருக்குது. இது வந்து ஸ்டிச்சிங் லைனு. நம்ம இப்போ கட்டிங் என்ன செய்யணும், அதை விட ஒரு 4 இன்ச்சு 1/2 இன்ச்சு நம்ம இதுலலாம் எவ்வளோ விட்டோமோ அதே அளவுக்கு கட் பண்ணிடணும். மேலே தள்ளி கட் பண்ணிக்கிறோம். இது எந்த அளவுக்கு மடக்கணும், எந்த அளவுக்கு தையல் வரணும் அதையும் குறிச்சிட்டு இதையும் ரெண்டு பக்கம் இந்த சைடு பக்கம் எது இணைக்கிறதுன்னு தெரியறதுக்கு எனக்குள்ளே எழுதிக்கிடலாம். இல்லை வேறு நம்ம அடையாளம் இன்னொன்று எக்ஸ்ட்ரா அடையாளப்படுத்தினாலும் படுத்துக்கலாம். இது ஃப்ரெண்டில் முன்னாடியே வைக்கிறதுக்காக இது நம்ம வச்சுக்கணும். இதே மாதிரி இன்னொரு 2 பட்டி துணி இதில் இல்லை, வேறு இதில் தான் நான் கட் பண்ணிக்கிற போகிறேன். அது கட் பண்ணி தைக்கணும். இன்னும் 2 முடிஞ்சிருச்சு, பட்டியும் முடிஞ்சிருச்சு. இதை அப்படியே போட்டு, இது லைனிங் ப்ளவுஸை நம்ம லைனிங்கில் அளவு எடுத்துருக்கோம். இதை வந்து நம்ம அப்படியே என்ன செய்ய போகிறோம், மெயின் பீஸில் போட்டு கட் பண்ணி இருக்கிற போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிடும். அடுத்து இன்னும் ஒன்று வேணும்னா இந்த இருக்கிறதுல இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். தைக்கும் போதும் எடுத்துக்கிடலாம். இந்த அளவு பார்த்தீங்கன்னா இதுவுமே பார்த்தீங்கன்னா
இது வந்து அளவு, இது அளவு, இது மடக்கிறதுக்கு. இது இருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, 1/2 இன்ச்சு தள்ளி உங்களுக்கு. இது வந்து இப்படி 2ஆக மடக்குனதுல ஒரு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம், மெயின் பீஸில் இருந்து தான் எடுப்போம். அப்போ இதை வந்து இப்படி 2ஆக மடக்கிட்டு இதை வச்சு இப்படி மடக்கிடுவோம். அப்போ இது ஒரு 1.25 இன்ச்சுக்கிட்ட இருந்தாலே போதுமானது தான். 1 இன்ச்சே அதிகம். 1லேருந்து 1.25 இன்ச்சு தான் அந்த பட்டி இருக்கும். இது ஒரு பட்டி. அப்புறம் கொக்கி வைக்கிற பக்கத்துக்கும் கொக்கி வைக்கிறதுக்கு ஒரு துணியில் எடுத்துக்கிறோம். இருக்கிறதுல நம்ம வந்து நம்ம கழுத்தை அடித்து தான் திருப்ப போகிறேன் நான். அதனால் இந்த துணியெல்லாம் இப்போ தேவையில்லை. இல்லை கழுத்து அடித்து நம்ம துணி கொடுத்து திருப்பணுன்னா இதில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறேன். 1.25 இன்ச்சில் கிராஸ் பீஸ் வெட்டிக்கிறேன். அடுத்த பகுதியில் மெயின் கிளாத் அட்டாச்சு அண்ட் ஸ்டிச்சிங்கு ரெண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.